தமிழ்நாடு பெண்கள் கூட்டமைப்பு, தமிழ்நாடு விமென்ஸ் கலெக்டிவ். ஸோ அவங்க என்ன விமன் ரைட்ஸ், விமன்கான இதுக்காக பல வேலைகள் பண்றாங்க. தமிழ்நாடு அளவில் நிறைய வேலைகள் பண்றாங்க. அது முக்கியமான ஒரு வேலையா வந்து ஃபுட் செக்யூரிட்டி, நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அவங்க மையப்படுத்துறாங்க. ஸோ அதுல வந்து என்ன சொல்றது, ஒரு பல ஊர்களில் பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து வேலை பார்க்குறாங்க. பெண்கள் குழுவா உருவாக்கிட்டு கூட்டு பண்ணைகள், கோஆபரேட்டிவ் ஃபார்ம்ஸ் அது செட் பண்றாங்க. அதுல பிரதானமா வந்து நிலமற்ற பெண்களும் இருக்காங்க, கொஞ்சம் நிலம் சின்ன சின்ன நிலம் வச்சிருக்க பெண்களும் இருக்காங்க, நிலம் இருக்க பெண்கள் கூட வேலை செய்யறாங்க. ஸோ இவங்களோட மாடல் என்னவா இருக்குன்னா வந்து அந்தந்த ஊர்களில் வந்து காலியா யூஸ் பண்ணாத இருக்க நிலங்கள் அது குத்தகை கேட்டுப்பாங்க. சில நிலங்கள்ல சில நிலங்கள் பஞ்சாயத்துல இருந்து கேட்டு எடுக்கிறாங்க, அரசாங்க நிலத்துல சில எல்லாம் கேட்டு அந்த மாதிரி வந்து கூட்டு பண்ணைகள் உருவாக்குறாங்க. ஒரு 5-6 பெண்கள் குழுவா ஃபார்ம் பண்ணி அந்த பண்ணையை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அதுல விவசாயம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சூழலை உருவாக்குறாங்க. இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மாடலா எனக்கு தெரிஞ்சது. நிறைய அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நேர்ல போய் பார்க்கலான்றப்ப வந்து நான் வந்து போன வந்து பாலக்கோட் போயிருந்தேன், தர்மபுரி மாவட்டத்துல இருக்கு. ஸோ அங்க போய் அவங்களோட பெண்களுக்கான ஒரு மீட்டிங் இருந்தது. அதுலயே ஒரு நல்ல அந்த மீட்டிங்ல நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியுது. எப்படி வந்து அந்த விமன் எம்பவர்மெண்ட் ஒரு விமன் லேட் எம்பவர்மெண்ட் வந்து எப்படி என்ன மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணுது. அண்ட் பெனி சொன்ன மாதிரி விமன் எதனாச்சும் ஒன்று லீட் பண்றப்போ அவங்க வந்து நேச்சுரலாவே வந்து ரிஸ்க்காக இருக்கட்டும், இல்ல பல விஷயங்கள் வந்து அவங்க வந்து இன்னும் என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லியா இருக்கட்டும், ஃபேமிலி பத்தி யோசிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு வந்து நேச்சுரலாவே அந்த ஐடியாஸ்ல வருது போல. சோ கண்டிப்பா சொல்லலாம். சோ அதனால அது வந்து நல்லா அந்த மீட்டிங்லயே பார்க்க முடிஞ்சது. சோ ஒரு கூட்டு பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரங்கநாயகி அக்கா தான் என் கூட வந்திருந்தாங்க, என்னை ஃபுல்லா கைட் பண்ணாங்க. சோ அவங்க வந்து பொம்மனூர் கூட்டு போயிருந்தாங்க. சோ அது வந்து ஒரு கூட்டு பண்ணையா வச்சிருக்காங்க. ஒரு 3 ஏக்கர் 3 ஏக்கர்ல வந்து ஒரு 6 பெண்கள் வந்து சேர்ந்து ஒரு குழுவா ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல வந்து வேலை செய்யறாங்க. நான் எப்படி கேசவன் அண்ணாவோட ஃபார்ம் வந்து ஒரு மாடல் ஃபார்ம்னு சொன்னேன்ல, எனக்கு இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாடல் ஃபார்மா, ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்க ஃபார்மா தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த ஃபார்ம் டிசைனு. கடலை போட்டிருந்தாங்க, அதை சுத்தி தவற போட்டிருந்தாங்க. ஒரு சைடு வந்து பாசி பயிர் போட்டிருந்தாங்க, இன்னொரு சைடு தட்டை பயிர் போட்டிருந்தாங்க, சோளம் விதைச்சிருந்தாங்க, கம்பு விதைச்சிருந்தாங்க. ஒரு பிளாட்ல வந்து மல்டிபிள் மில்லட்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து அப்பதான் வந்து நான் நிறைய ஃபர்ஸ்ட் அந்த 3rd எபிசோட் 4th எபிசோட்லயே வந்து மல்டி கிராப்பிங் போடுறப்ப ரிஸ்க் வந்து கம்மியாகும், ஒன்னு ஃபெயில் ஆனா கூட இன்னொன்று கை கொடுக்கும் நான் தியரட்டிக்கலா சொன்னேன். அதெல்லாம் கண் முன்னாடி பார்க்க முடிஞ்சது. லைக் என்ன இருக்குன்னா அந்த பிளாட் பண்ணி அந்த மல்டி மில்லட்ஸ் போட்டிருக்காங்க, ராகி இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க, திணை அதெல்லாம் போட்டு சேர்த்து போட்டிருக்காங்க. ஃபுல்லா ஒண்ணுமே வேலையில அப்படியே அங்க எதுவுமே விதைக்காத மாதிரி இருக்கு. ஏன் இந்த பிளாட்டை மட்டும் காலியா விட்டுருக்கீங்கன்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு. அப்பதான் கேட்டேன் நான். அதுவும் சொன்னாங்க நீங்க விதைச்சப்பா வரலன்னு. ஆனா மத்த கிராப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த 3 ஏக்கருமே இதே மாதிரி அந்த ஒரே விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்குன்னா 3 ஏக்கருமே போயிருக்கும். ஆனா இப்போ வந்து ஒரு சின்ன பிளாட் மட்டும் தான் அவங்களுக்கு போயிருக்கு. மிச்சத்துல அவங்களுக்கு வர